வாடிப்பட்டி புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம், மதுரை பக்கத்தில் இருக்கிற வாடிப்பட்டி. இங்கே எப்படி இருக்குது கொடிமரம், இந்த என்ட்ரன்ஸ். அப்படியே கொடிமரம் என்ட்ரன்ஸ்லேருந்து இப்படியே வந்தால் அங்கே தேர் இருக்கிறது. அதுக்கப்புறம் இப்படியே கோயில் அழகாக இருக்குல்ல, மேலே மேகங்கள்லாம் அப்படியே இருக்குது. இந்த சைடு மரம், கோயிலோட என்ட்ரன்ஸ் இது. முன்னாடி அந்த மண்டபம் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ் இது. கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி இங்கே முன்னாடி ஒரு குளம், அந்த குளத்தில் மாதா சுரூபம். அங்கே தான் பாருங்கள், தாலிக்கயிறு தொட்டியில் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. காணிக்கையில் போடுறதுக்கு அழகாக மாதாவோட சுரூபம் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே தாலிக்கயிறு தொட்டில் வேண்டுதலுக்காக இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இது மாதா சுரூபம். இதுதான் அந்த குளம் மாதிரி கட்டியிருக்காங்க. பட் ரவுண்டாக இருக்குது, குளமா இல்லையா தெரியல, இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அங்கே பக்கம் போனால் ஆரோக்கிய அன்னை ஆலயம் எல்லாமே இருக்குது. நிறைய வாழ்க்கை. ஆரோக்கிய அன்னை திருத்தலம் வாடிப்பட்டி. இந்த மண்டபம் பாருங்கள், அப்படியே இதில் எல்லாருமே அப்படியே வந்து உட்காந்து. இன்றைக்கி கூட்டம் இல்லை, அதனால கொஞ்சம் காலியாக இருக்குது. சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை, அப்புறம் சாயந்தரத்தில் காலையில் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், நிறைய கூட்டம் இருக்கும். இப்போது இதுலேருந்து இந்த ஆரோக்கிய அன்னை திருத்தலத்துக்கு வந்துட்டோம். மரியே வாழ்க ஆரோக்கிய அன்னை திருத்தலம் பாருங்க. வற்றாத வரம் தரும் வாடி மாநகர் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த என்ட்ரன்ஸ் இதுதான் உள்ளே போகிற என்ட்ரன்ஸு. இதில் இப்படியே போயிட்டுருக்கோம். அப்புறம் உள்ளே போகணும். இங்கே போகும்போது இங்கே இப்படி ஒரு இது இருக்குது. இதில் தான் வந்திருக்கு இந்த முன்னாடி அவர் படம். வற்றாத வரம் தரும் வாடி மாநகர் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்படி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த இங்கே பாருங்கள், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன். அந்த வசனம் எழுதியிருக்கு. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க.